இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்தோடைய அந்த சாராம்சம் என்னது? இன்னைக்கு அதாவது வந்து மூஞ்சி மறைக்குதுப்பா, உனக்கு இல்ல கேமரா கொஞ்சம் சத்தமா பேசுற, கவலைப்படாத. இப்போ தமிழ் திரைப்படங்கள்ல தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருது. இந்தியன் 2ல தொடர்ந்து இப்போ நேற்று சர்தார் 2 வரைக்கும் ஏறக்குறைய வந்து ஒரு 25 பேர் வந்து அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது எல்லாமே விபத்தில் ஏற்படுது. ஷூட்டிங் ஸ்பாட்ல தகுந்த பாதுகாப்பு இல்லாம, இல்ல சில நேரங்கள் அலட்சியத்தால, சில நேரம் கவனக்குறைவால, சில நேரம் வசதிகள் இல்லாதால இந்த விபத்து ஏற்படுது. பல முறை நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டே வரோம். ஒரு முறை விபத்து ஏற்படும் போதும் அதுக்கு பேசுறாங்க, அதுக்கப்புறம் செயல்படுத்தாம விட்டுறாங்க. அதனால இந்த முதல் முறையா பெப்சியோட வரலாற்றில் எல்லா உறுப்பினர்களையும், அதாவது வந்து நிர்வாகிகள் மட்டும் இல்லாம இது வரைக்கும் பெப்சியும் வந்து அந்த சங்க நிர்வாகிகளை அழைச்சி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்க போய் உறுப்பினர்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த முறை முதல் முறையா சம்பந்தப்பட்ட அனைத்து சங்கத்தோட உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்த்து ஏறக்குறைய ஒரு 2000 பேர் இன்னைக்கு கலந்துக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வச்சு என்னென்னலாம் பாதுகாப்பு இருக்கணும். பாதுகாப்புங்கிறது வந்து நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். விபத்து வந்து சொல்லிட்டு வராது, என்னைக்கோ ஒரு நாள் தான் வரும். அதனால வந்து அதீத நம்பிக்கையில் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கவனக்குறைவில் அலட்சியத்தில் இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் பேசுவோம். சரி, அலட்சியம் கவனக்குறைவு அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து யாருடைய அலட்சியம், யாருடைய கவனக்குறைவு சார்? இது வந்து உறுப்பினர்களோட கவனக்குறைவு தான் சார். இதுல தயாரிப்பாளர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தயாரிப்பாளர்கள் வந்து அந்த வசதிகள் செய்து தரணுங்கிறது தான் தயாரிப்பாளரோட பிரச்சனை. அதுக்கு அப்புறம் நடக்கிற அனைத்து காரணத்துக்கும் ஏதோ ஒரு உறுப்பினர் தான் காரணமா இருக்கார். இப்போ கடைசியா நடந்த இதுல கூட வந்து அந்த படப்பிடிப்பில் மேலே அந்த கோடால இருந்து கீழே விழும்போது அந்த கயிறு வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் அதை அருந்து கீழே விழுந்து இதெல்லாம் செக் பண்ண வேண்டிய தயாரிப்பாளரோட வேலை இல்லை. இது சம்மந்தப்பட்ட அசிஸ்டண்ட்டோ இல்லை வந்து ஸ்டுடியோ இன்சார்ஜோ இல்லை கோடால ஒர்க் பண்ணுறவங்களோ இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அதனால் வந்து இது நாங்கள் யாரையும் ஒருத்தர் குறை சொல்ல விருப்பப்படல. எங்களோட உறுப்பினர்கள் வந்து இதில் வந்து ஒரு 60-70% வந்து அதில் பங்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதனால் வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை, எங்கள் உறுப்பினர்களுக்கும் இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக எல்லாருமே வர வச்சு நான் சொல்லியிருக்கேன். எங்கள் உறுப்பினர்களும் இது காரணம். சார், இதே மாதிரி தயாரிப்பாளர்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்போ நீங்க சொன்னீங்க 30 நாள்ல வந்து செட்டு போடுறத 15 நாள்ல போடுறாங்க. அப்போ இதுக்கு நடிகர்களுக்கான கால் ஷீட் பிரச்சனையும் இருக்கு. அப்படி அப்ப நடிகர்களுக்கும் பங்கு உண்டு. நிச்சயமா அப்படி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி நீங்க நடிகர்களுக்கு இப்போ என்ன எங்களுக்கு தெரிஞ்சு என்ன பிரச்சனை வருதுன்னா, திடீர்னு ஒரு ஹீரோ கூப்பிட்டு இப்போ ஜூலை 25 வச்சுங்க, ஆகஸ்ட் 1 ஷூட்டிங் வச்சுன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்து அதை வந்து ஒரு செட்டு போடணும் வச்சுங்களேன். அது ஒரு 45 நாள் 50 நாள் அந்த செட்டு போக தேவைப்படும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பிரம்மாண்டமான செட் ஆயிடுச்சு. அதை போறதுக்கு 50 நாள் ஆகும். முன்னாடி மாதிரி வந்து ஒரு வாரத்தில் நினைச்சுக்கிட்டு டைரக்டர் வந்து ஆர்ட் டைரக்டர் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆர்ட் டைரக்டர் வந்து எங்க உறுப்பினர் ப்ரெஷர் கொடுத்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்றாங்க. 24 மணி நேரம் வேலை செய்ய, ஒரு நாள் வேலை செய்யலாம் 24 மணி நேரம். 10 நாள் 15 நாள் வேலை செய்ய முடியாது. நான் 50 நாள்ல ஒர்க் பண்ண வேலை 40 நாள்ல பண்ணலாம். அதை வந்து 10 நாள்ல பண்ணணும், 15 நாள்ல பண்ணணும்னு சொல்றதுங்கிறது வந்து அது தெளிவான திட்டமிடுதல் இல்லாமல். அது தயாரிப்பாளரா ஹீரோவா நான் யாரையும் குறை சொல்ல விருப்பம் இல்லை. ஒருவேளை ஹீரோ முன்னாடியே டேட் சொல்லிட்டு தயாரிப்பாளர் கடைசியா பண்ணிக்கலாம், அது செலவு ஒரு விஷயமாச்சு அப்புறம் பண்ணிக்கலாம் நினைச்சாரா, இல்ல திடீர்னு ஹீரோ இப்பதான் டேட் கொடுத்தாரா, இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால வந்து அதுல யாரு காரணம் எங்களால் சொல்ல முடியாது. ஆனா இப்ப எல்லா ஷூட்டிங்குமே எல்லா செட்டுமே கடைசியில வந்து அவசரமா வந்து பெயிண்ட் காயாம, நீங்க எந்த ஷூட்டிங் போனாலும் முதல் நாள் போகும்போது பெயிண்டர் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் அது மாதிரி பண்றீங்கன்னா, சார் இப்போ இன்னும் செட் முடியல சார், ஒரு பக்கம் நீங்க அந்த லெப்ட்ல ஷூட் பண்ணீங்க, நாங்க ரைட்ல ஒர்க் பண்றோம், இது மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது என்னன்னா ஒர்க் பண்ணும்போது கவனக்குறைவு ஏற்படும், அங்க சுத்தியில் அடிச்சிட்டு இருப்பாங்க, இது மாதிரி வரும்போது அது கவனக்குறைவு ஏற்படும். அதனால வந்து தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு ஹீரோக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க யாருக்கு டேட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ரொம்ப முன்கூட்டியே கொடுத்துருங்க. நாங்கள் ஏப்ரலில் ஷூட் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து ஜனவரியிலே சொல்லிடுங்க. அப்போ அந்த ஜனவரியில் ஒர்க் பண்ண போகிறவங்க எங்கே செட்டா இல்லை அவுட்டோரா எங்கே பண்ணணுங்கிறத அவங்க முதலே பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் அது போல் வந்து இங்கே வசதி இல்லைங்கிற காரணத்தை காமிச்சு மறுபடியும் நீங்கள் எல்லாரும் ஹைதராபாத் போயிடாதீங்க, ஏற்கனவே 50% ஒர்க்கை எங்களுக்கு இல்லாமல் பண்ணிட்டீங்க, மறுபடியும் இங்கே ஃப்ளோர் இல்லைங்கிறதுக்கு அரசாங்கம் தயவுசெய்து ஏற்கனவே ஃப்ளோர் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே வந்து படப்பிடிப்பு நடக்க தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் செய்து தரணுங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளுக்கு விரும்புகிறோம். இப்போ முக்கிய தீர்மானம் என்னன்னா, எங்க உறுப்பினர்களுக்கு மருத்துவ காப்பீடும் விபத்து காப்பீடும் ஏற்படுத்தி தரணும், தயாரிப்பாளர் தரணும்.
அப்புறம் படப்பிடிப்பு நடக்கிற இடங்களில் அனைத்து வசதிகளும் கூடிய ஆம்புலன்ஸ் இருக்கணும். சின்ன தயாரிப்பாளர்கள் எங்களால் வைக்க முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு ஃபோன் பண்ணால் 10 நிமிஷத்தில் வந்து ஆம்புலன்ஸ் சேர்ற மாதிரியான ஒரு வசதியை அவங்க ஏற்படுத்திக்கணும். இது குறைஞ்சபட்ச இதுவாக நாங்கள் கேட்கணும். மற்றபடி வந்து இப்போ கோடா இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்கு. நீங்கள் சேனல்ஸ் கேம் ஷோ போன்ற எந்த ஃப்ளோரும் பாதுகாப்பே கிடையாது. அதான் ஒரு ஃப்ளோர் இருக்கு ஒரு ஃப்ளோர் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இப்போ சேனல்ஸ் நடத்துகிற எந்த ஷோவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நடத்தப்படுது. அதை முதல்ல மற்ற டிவி ஷூட்டிங்லாம் வந்து அவங்க வந்து சாதாரணமாக நடத்துகிறாங்க. இந்த கேம் ஷோஸ்லாம் மட்டும் வந்து எல்லாம் ஃப்ளோர்ஸ் நடத்துகிறாங்க. இந்த ஃப்ளோர்ஸ்லாம் வந்து கோடா ஏறி நடத்துகிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே கோடா கட்ட திறமை உள்ள எங்களோட உறுப்பினர்கள் வந்து அவங்க போகும்போது எப்படி கோடா இருக்குது, எவ்வளோ சைஸில் கோடா இருக்குது, அவங்களுக்கும் மெம்பர் அது கட்டுறதால அது என்ன ப்ளஸ் வரும்னா, அந்த மெம்பர் வந்து எங்கள் மெம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். லைட் மேன் போகும்போது அவனுக்கு சொல்லுவான், இந்த இடத்துல கோடா வீக்காக இருக்குது, இந்த இடத்துல லைட் லெஃப்ட்டில் திரும்பும்போது கயிறு அங்கே இருக்குது அப்படிங்கிற வசதியெல்லாம் அவன் சொல்லுவான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, சம்பளம் கம்மியாக இருக்குன்னு யாரோ ஒருத்தர் வச்சு கோடா லைட் கட்டு போயிடுறாங்க. அப்போ கோடா கட்டும்போது அவன் வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து கீழே இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வர்றதில்லை. அப்போ என்னன்னா, இந்த கோடா கட்டுறது எங்கள் உறுப்பினர்கள் கோடா கட்டினா மட்டும்தான் எங்கள் உறுப்பினர்கள் வேலை செய்வாங்க. அது வந்து சேனல்ஸுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்டாக கொடுக்குற, அது வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா தான். ஆனால் விபத்து ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த கோடாக்கள் தான். அதனால கோடாவில் வந்து ஒர்க் பண்ணுற ஆட்கள் எங்களோட உறுப்பினர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்ற உறுப்பினர்கள் வந்து வேலை செய்வாங்க. இது வந்து டைம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 15 முதல் எல்லா உறுப்பினர்களும் வந்து அந்த அடையாள அட்டையோட வேலை செய்யணும். முதல்ல மெம்பர் யாரு, நான் மெம்பர் யாரு அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டாவது, இந்த அந்த மேலே கட்டும்போது ஹெம்ஸ்ன்னு சொல்லப்பட்ட பெல்ட், அந்த பெல்ட் இருந்தால் தான் அது வந்து மேலே ஏறுறவங்க அது பண்ணும். மற்றபடி கீழே ஒர்க் பண்ணுற லைட் ஆஃபீஸர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் கிளவுஸு ஷூஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாது. அது எல்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் 15 முதல் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வந்து முடிவு. சாத்தியமாகும் 100% சாத்தியம் இல்லைன்னா ஷூட்டிங் நடக்காதுங்க. இந்த முறை இனிமேலும் வந்து எங்கள் உறுப்பினர்கள் மரணத்துக்கு நாங்கள் காரணமாக விரும்பல. இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் ஆகஸ்ட் 16 முதல் படப்பிடிப்பு நடக்கும். இல்லைன்னா நாங்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டோம். சார், இந்த 11 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் எந்த மாதிரியான இப்போ ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நாங்கள் கொஞ்சம் டைம் கேட்டால் அது வந்து அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கோடா கட்டுறதுங்கிறது உடனே ஒரே 15 நாள் 20 நாள் நடக்காது. அதுக்கு வந்து ஒரு மாதம் 2 மாதம் தேவைப்படும். ஆனால் அவங்க ஒர்க்கை ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னா நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அது ஆனால் ஒர்க்கே ஆரம்பிக்கல, டைம் கொடுங்கன்னா நாங்கள் வந்து அந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ளுவோம். சரி, இந்த இன்சூரன்ஸை சொல்லிட்டே இருக்கீங்க, பல ஆண்டு காலமாக வந்து சொல்லுது சண்டை பயிற்சி கலைஞர்களுக்கு இல்லை அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டாலும் கம்மியாக தான் இருக்கு. இப்போ 4 லட்சம் தான் ப்ரீமியம் வருது அப்படின்ற மாதிரி அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அது அடுத்த கட்டமாக பேசுறது. இப்போ தயாரிப்பாளர்கள் ஏற்கனவே அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி தரோம்னு அதை வந்து இந்த 2 மாதம் டைம் கேட்டிருக்காங்க. அதான் வந்து அக்டோபர் முதல் அதை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அவங்களோட உட்காந்து பேசி எவ்வளோ சீக்கிரம் அதை பண்ண முடியுமோ அதை டெஃபரெண்டாக பண்ணுறோம். சார், இந்த கலைஞர்கள் பாதிப்பில் விபத்து ஏதாவது ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நிதியுதவி மாதிரி வந்து எல்லாரும் சம்பளத்துலேருந்து 1% கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடி சொல்லுங்க. இப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியமாயிருக்குது, எந்த அளவுக்கு அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கு? அந்த வருத்தத்தை நான் சிரிப்பின் மூலம் தான் வெளிப்படுத்த முடியும். செத்தா வந்து ஒரு நாள் வந்து மாலை வச்சுட்டு போகிறதோட எல்லாரோட கடமை முடிஞ்சு போயிடுது. அந்த 1% 1% கூட உடன் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு கலைஞர்களும் கொடுக்கறதில்ல, தொழிலாளியும் கொடுக்கறதில்ல. அது நான் கட்ட பேர் எடுத்துக்க எனக்கு விருப்பப்படல. இப்போ 1% வந்து அது ஹீரோவாகட்டும் இருக்கும், இல்லை வந்து கடைசியாக ஒர்க் பண்ணுற தொழிலாளியாக இருக்கட்டும், 1% நான் வந்து என்னோட ஊதியத்திலேருந்து வந்து என்னுடைய சக கலைஞர்களுக்கு இல்லை எனக்காக கூட நான் கட்டும்போது அவங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் சேர்ந்து அது பயன்படுங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு வந்தால் நல்லா இருக்கும். மறுபடியும் சொல்லும்போது நான் சில தனிப்பட்ட மனிதர்களுக்கோ தனிப்பட்ட ஆட்களுக்கோ நான் பகையாளியாடுறேன். அதனால வந்து அது வருத்தத்தை வந்து நான் வெறும் சிரிப்பின் மூலம் தான் வெளிப்படுத்த முடியும். கடந்த முறை விடுதலை படத்தால் ஈர்ப்பு ஏற்படுத்தி, இந்த முறை ஒரு ஈர்ப்பு, போன தடவை அறிக்கை விட்டீங்க, தீர்மானம் பண்ணி, இந்த முறையும் அறிக்கையை விட்டு தீர்மானம் பண்ணீங்க, ஒரு தீர்வை எட்ட மாட்டேங்குது. அதான் கடந்த முறை நாங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிர்வாகிகள் மட்டும் இதை பண்ணோம், வெறும் பேப்பர் அறிக்கையோட. இந்த முறை முதன் முறையாக பெப்சியோட ஹிஸ்டரியில் எல்லா உறுப்பினர்களும் வர வச்சு இதை பண்ணலாமா வேணாமா கேட்டு அவங்களுடைய சம்மதத்தை பெற்று இதை பண்ணியிருக்கோம். இது இல்லைன்னா 16 முதல் எந்த திரைப்பட தொழிலாளர்களும் படப்பிடிப்புகளுக்கு கலந்து கொள்ள மாட்டான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதனால இந்த முறை அது கண்டிப்பாக நடக்கும். சார், இந்த பெண் கலைஞர்களுக்கு கழிவறை ஏற்பாடு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க, அது எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கு, எந்த அளவுக்கு சிரமங்களை ஏற்படுத்தி? இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து
சாப்பிடும்போது நாங்கள் வந்து தண்ணி குடிக்க மாட்டோம்னு எங்கிட்ட சொன்னாங்க. ஏம்மாண்ணே, இல்லை சார் தண்ணி குடிச்சா யூரின் வரும், அப்போ யூரின் போகிறது வசதி இல்லை, அதனால வீட்டுக்கு போய் தான் நான் யூரின் போனோம், அதனால நான் தண்ணியே குடிக்கிறது இல்லை. இது எவ்வளோ பெரிய சித்திரவதை. அப்போ வேற வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம். இதனால தயவு செய்து நீங்கள் பாருங்க, சாப்பிடும்போது தண்ணி குடிக்காமல் சாப்பிட்றதுங்கிறது, வேலை செய்யும்போது வெயில் அடிச்சா கூட தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நான் தண்ணி குடிச்சா கொஞ்சம் நேரம் கழிச்சு யூரின் போகணும், யூரின் போகிறதுக்கு வசதி இல்லை. இதை விட பெரிய சித்திரவதை உலகத்தில் எதுவும் இருக்கும். அதனால கண்டிப்பாக பெண் கலைஞர்களுக்கும் பெண் தொழிலாளர்களுக்கும் கழிப்பறை வசதி வந்து எங்களுக்கு பண்ணித்தரணுங்கிறது எங்களோட கண்டிப்பான கோரிக்கை. சார், மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க? எல்லார்ட்டும் வைக்கிற கோரிக்கை அரசாங்கத்துக்கிட்ட வச்சிருக்கோம். அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். ஏன்னா யாரும் நான் விமர்சனம் பண்ண விருப்பப்படல. எந்த அரசாங்கமும் சரி, நாங்களும் தொழிலாளர்கள் தானே. ஏறக்குறைய 100 வருஷங்களா எங்கள் தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான விபத்து காப்பீடோ மருத்துவ காப்பீடோ இருந்தது. முன்னாடி வந்து கலைஞர் காப்பீடு திட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆட்சி மாறும்போது அந்த பேர் கலைஞர் காப்பீடுங்கிறதால அதை எடுத்துட்டாங்க. மறுபடியும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு இப்போ இந்த நலவாரியத்தில் மருத்துவ காப்பீடு வசதி ஆட் பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்துட்டே இருக்கும். அதை ஆட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். ஓகே சார். நன்றி.